ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னா ஒரு ஏசி இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான். இது ஆல்ரெடி இதே வீட்டில் வந்து நான் 2 ஏசி கட்டியிருக்கேன். அகைன் திரும்பி ஒரு ஏசி இப்போ மாட்ட போகிறேன். இது வந்து ரெண்ட்டுக்கு உள்ள வீடு. ஆல்ரெடி இந்த ஏசி பார்த்தீங்கன்னா கட்டி வாட்டர் வாஷ் பண்ணியிருந்தோம். கிளைண்ட் வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லி மாட்டி விடுங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் சைட்டுக்கு வந்துட்டேன். இது அஸ்யூஷுவல் என்னென்னு பார்த்தோன்னா மொத்தமே ஒரு அடி தான் செவுரு. இதில் அவுட்டோரில் பார்த்தோன்னா சன்சைட் இருக்கு இல்லையா, மொத்தமே இது ஒரு அடி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணுறது, நான் வந்து தெரிஞ்ச சேஃப்டி ரூப் தான் வந்து இது பண்ணுறேன். ஆல்ரெடி பழைய டெக்னீஷியனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைட் சைடில் வந்து ஓட்ட போட்டிருக்காங்க. இது வந்து இன்னர் ஜாயிண்ட் போட்டால் தான் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அந்த கம்பெனி டெக்னீஷியன் என்ன இந்த மைண்டில் இருந்தாலும் தெரியல, எப்பயும் போல் ரைட் சைடில் போட்டுட்டு டைட் வச்சுட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்து புதுசாக ஓட்டையும் போட முடியல. கஸ்டமர் வந்து ரெண்ட்டுக்கு தான் இருக்காங்க. ஹவுஸ் ஓனரும் வந்து இதேமாரி வந்து இருக்கிற ஓட்டையிலே போடுங்க தம்பி, ஏசி மாட்டிங்கன்னு சொல்லிட்டாங்க. புதுசாக தான் ஹோல்ஸ் போடக்கூடாது சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு சேஃப்டி பெல்ட்டு தான் போட்டு இறங்கியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக நீங்களே உங்களுக்கே தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மொத்தமே ஒரு அடி தான். இதேமாரி இருந்ததுன்னா இதேமாரி சைட்டில் தான் கம்பல்சரி பார்த்தோன்னா ஏசி வந்து இன்னும் உள்ளே தான் பிளானட் வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளில வந்து இதுவும் பண்ணாத அளவுக்கு இருந்தால் பிரச்சனை இருக்குது. ஆனால் அது வந்து ஆப்போசிட்டில் இருக்குது எல்லாமே. அஸ்யூஷுவல் எப்படி பண்ணுற மாரி வேக்கம் தான் போட்டாச்சு. வேக்கம் வந்து -30 வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஓடிடுச்சு. வேக்கம் போட்டதுக்கப்புறம் திரும்பி உடனே வந்து கேஸ் வந்து ஆன் பண்ண போகிறோம். ஏன் வேக்கம் போடுறோங்கிறதுனால வந்து உள்ளே இருக்க மாஸ்டர்ஸ் டஸ்ட்டு ப்ளஸ் அது இல்லாமல் ஏர் எதாவது இருந்ததுன்னா கம்பல்சரி வந்து வெளில இதாகிடும் ஆட்டோமேட்டிக்காக. வேக்கம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கூலிங் எஃபிஷியன்சி கரெக்டாக கிடைக்கும். பர்ஃபெக்டாக நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ வந்து எல்லாமே டுவல் இன்வெர்ட்டர் எல்ஜியை பொறுத்த வரைக்கும், இல்லை இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கேஸோட ப்ரெஷர் பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் கேஸோட அளவு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் ஏரு ப்ளஸ்ஸு கேஸு மிக்ஸ் ஆகக்குள்ளே என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கூலிங் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப 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 குறைய ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்ம எங்கே ஏசி கைட்டி மாட்டினாலும் சரி, கைட்டி வாட்டர் வாஷ் பண்ணாலும் சரி, கம்பல்சரி வந்து வேக்கம் போட்டு இது பண்ணிக்கிறது. முடியாத பட்சத்தில் தான் செல்ஃப் வேக்கம் வந்து போட்டு இது பண்ணுறோம். 170% வந்து வேக்கம் போட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தது என்ன இது பண்ணுறதுலாம். வந்து கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்பி வந்து ப்ரெஷரும் பார்த்துட்டோம். ப்ரெஷரும் கரெக்டாக இருக்குது. ப்ரெஷர் ஹோல்டிங் போட்டுட்டோம். ப்ரெஷர் ஹோல்டிங் போட்டு கரெக்டாக ப்ரெஷர் இது பண்ணப்போ ரெண்டுமே கட்டி இது பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணதுக்கப்புறம் இன்டோர் அவுடோருக்கு வந்து கூலிங் செக் பண்ண பார்த்துட்டோம். இன்டோர் அவுடோர் நல்லா கூலிங் வந்து ஓடிட்டுருக்கு. மற்றபடி எந்த பிரச்சனை இல்லை. ஏசி வந்து இது பண்ணதுருக்கோம். இதுபோல் மேலும் வீடியோ தெரிஞ்சிருக்குல்ல, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் அந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.